மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போறது இந்தியா ரஷ்யா உலகையே மிரள வைத்த பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்தரலாம் நண்பர்களே. அதாவது உலக பாதுகாப்பு துறையில ஒரு பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படும் ஒரு செய்தி இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நண்பர்களே. பல ஆண்டுகளாக தாமதமாகி வந்த இந்தியாவுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு திட்டமான பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைக்கு ரஷ்ய அதிபர் புதின் அவர்களின் இந்திய பயணத்தின் போது இறுதி ஒப்புதல் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அதன் அடிப்படையில் உங்களுக்கு கேள்வி எழும், ஏன் இந்த திட்டம் இவ்வளவு முக்கியமானது, இதில் என்ன சிறப்பம்சங்கள் உள்ளன, இது உலக நாடுகளை ஏன் திரும்பி பார்க்க வைக்கிறது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலை நான் இப்பொழுது சொல்கிறேன் நண்பர்களே. நாம் ஏற்கனவே அறிந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பன்மடங்கு உயர்த்தி உள்ளதுங்க. ஆனால் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் 2 அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. ஏற்கனவே பிரம்மோஸ் ஏவுகணையுடைய வலிமை என்ன என்பதை உலக நாடுகள் அறிந்த சூழ்நிலையில் கூடுதல் வலிமை என்ன என்பதை இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆபரேஷன் சிந்தூரில் வெளிப்படுத்தியதை நம்ம பார்த்திருப்போம். உலக நாடுகளே பிரமிச்சு போயிட்டாங்க. எப்பா, இந்த அளவிற்கு உங்களுடைய பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததா? நாங்க சிறப்பு வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டோம், ஆனா இந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. எங்களுக்கு கொடுங்க பிரம்மோஸ் ஏவுகணை, நிச்சயமா நீங்க கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களோட பாதுகாப்பிற்கு பெரிய அளவிற்கு பக்க பலமாக இருக்கும் பிரம்மோஸ் அப்படின்ற மாதிரி பல நாடுகள் இந்தியாவுடன் தொடர்ச்சியாக பிரம்மோஸை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே. சோ இப்படியான சூழல்ல தான் இந்த பிரம்மோஸ் 2 அப்படின்றது பல மடங்கு, அதை காட்டிலும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் முக்கிய சிறப்பம்சம் இதன் அதிவேகம் தான் நண்பர்களே. அதாவது பிரம்மோஸ் 2 ஏவுகணை ஒளியின் வேகத்தை விட 6 முதல் 8 மடங்கு அதிகமாக பறக்கும் திறன் கொண்டது நண்பர்களே. இதை நாம் ஹைப்பர்சோனிக் வேகம் அப்படின்ற மாதிரி சொல்றோம், கூறி வந்துகிட்டு இருக்கோம். இது மணிக்கு பார்த்தோம்னா சுமார் 7350 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியதுங்க. இந்த வேகத்தின் காரணமாகத்தான் எதிரி நாடுகளின் ரேடார் அமைப்புகளால் இதை கண்டறிந்து தடுப்பது அப்படின்றது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது நண்பர்களே. அதாவது எதிரி நாடுகளுடைய ரேடார்ல மண்ணை தூவ விட்டு, அதாவது கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவது போன்றுதான் இதனுடைய செயல்பாடு அப்படின்றது இருக்கும் நண்பர்களே. அந்த அளவிற்கு இதனுடைய வேகம் அப்படின்றது மிகச் சிறப்பாக அதிவேகமாக இருக்கும். சோ இதனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. தொழில்நுட்பத்தில் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த ஏவுகணையானது ரஷ்யாவின் அதிநவீன 3M22 சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. இந்த சிர்கான் ஏவுகணை தான் தற்போது ரஷ்யாவின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. பிரம்மோஸ் 2விலும் அதே போன்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். மேலும் இந்த ஏவுகணையின் முக்கிய அம்சம் அதன் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் தொழில்நுட்பம் தாங்க. இந்த என்ஜின் ஏவுகணை பறக்கும் போதே வளிமண்டலத்தில் உள்ள காற்றை உறிஞ்சி எரிபொருட்களாக பயன்படுத்தும். இதனால ஏவுகணைக்கு தேவையான எரிபொருள் குறைந்து அதன் எடை குறைவதுடன் மிக அதிவேகத்தையும் அடைய முடியுங்க. ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதில பார்த்தோம்னா, இந்த திட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டாலும் கூட பல்வேறு காரணங்களால இது தாமதமானதாக இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அதுல முக்கியமானது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு விதிமுறைகள், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் MTCR, அதாவது ஹைப்பர்சோனிக் போன்ற அதிநவீன ஏவுகணைகளை ஒரு நாடு இன்னொரு நாடுடன் பகிர்வது, இந்த முறைகள் தடையாக இருந்தன. ஆனால் 2016ல இந்தியா இந்த MTCR அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்த பிறகு இந்த தடைகள் நீங்கின நண்பர்களே. இதன் பிறகுதான் இந்த திட்டத்தின் வேலைகள் மீண்டும் வேகம் பிடிச்சிச்சு. சமீபத்தில் பார்த்தோம்னா இந்தியா வெற்றிகரமாக ஒரு ஸ்கிராம்ஜெட் என்ஜின் சோதனையை நடத்தியதுங்க. இது பிரம்மோஸ் 2 போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கும் தொழில்நுட்பத்தில் இந்தியா எவ்வளவு முன்னேறியுள்ளது என்பதை காட்டுகிறது நண்பர்களே. இந்த சோதனையின் வெற்றி இந்த திட்டத்திற்கு மேலும் ஊக்கத்தை அளித்துள்ளதுங்க. இதே சமயத்துல தான் நம்ம கூடுதலா கவனிக்க வேண்டியது புதின் அவர்களின் வருகை ஒரு திருப்பு முனை. அதாவது ரஷ்ய அதிபர் புதினின் வரவிருக்கும் இந்திய பயணம் இந்த திட்டத்திற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க.
இரு நாடுகளும் இந்த திட்டத்திற்கு இறுதி ஒப்புதல் அளித்து வேலைகளை முழு வீச்சில் தொடங்கலாம். இந்த திட்டம் செயல்படுத்தப்படலாம். இந்தியா உலகின் மிக சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கொண்ட ஒரு சில நாடுகளில் ஒன்றாக மாறும். இது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவதோடு புவிசார் அரசியலில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும். நண்பர்களே, முடிவாக பிரம்மோஸ் 2 ஏவுகணை வெறும் ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, இது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு திறனுக்கும் ஒரு சான்றாக அமையுங்க. இந்த ஏவுகணை இந்தியாவை ஒரு பிராந்திய சக்தி என்பதை தாண்டி ஒரு உலக சக்தியாக மாற்றும் திறன் கொண்டதுங்க. இந்த திட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு எப்படி உதவும் என்று நீங்களாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த செய்தியாக இந்தியா உருவாக்கிய உலகின் மிக நவீன ஸ்டெல்த் ட்ரோன் கட்டாக் என்ன ஸ்பெஷல் என்பதை பார்த்தரலாம். நமது நாட்டின் பாதுகாப்பு துறை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி உள்ளதுங்க. உலகிலேயே ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே இருக்கும் அதிநவீன ஆளில்லா போர் விமானம், அதாவது ஸ்டெல்த் ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் இந்தியா இப்போது மும்முரமாக இறங்கியிருக்குங்க. இந்த திட்டத்தின் பெயர் தான் கட்டாக். ஆனால் இந்த கனவு நனவாவதற்கு 2 முக்கிய விஷயங்கள் தேவைப்படுகிறதுங்க. ஒன்று உள்நாட்டு காவேரி என்ஜின், இன்னொன்று ஆம்கா போர் விமானத்தின் தொழில்நுட்பம். இவை இரண்டும் எவ்வாறு ஒன்றிணைந்து இந்த பிரம்மாண்ட திட்டத்தை சாத்தியமாக்குகின்றன என்பதை பற்றி இப்போ நம்ம விரிவா பார்ப்போம். கட்டாக் என்றால் என்ன? முதல்ல கட்டாக் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு சாதாரண ட்ரோன் அல்ல, இது ஒரு ஆளில்லா போர் விமானம் நண்பர்களே. அதாவது அன்மேன்டு காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள், UCAV. இதன் முக்கிய சிறப்பம்சம் இதன் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் தாங்க. அதாவது இது எதிரி நாடுகளின் ரேடாரில் சிக்காமல் மிக ரகசியமாக சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதுங்க. பார்ப்பதற்கு ஒரு கூர்மையான இறகு, பிளையிங் விங் போல இருக்கும். இந்த ட்ரோனுக்கு வால் பகுதி இருக்காதுங்க. இந்த தனித்துவமான வடிவம் தான் ரேடார் சிக்னல்களை திசை திருப்பும், எதிரிகளால் கண்டறியப்படாமல் இருக்க உதவுகிறது. சுமார் 13 டன் எடை கொண்ட இந்த பிரம்மாண்டமான ட்ரோன் 1.5 டன் வரையிலான ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு பறக்குங்க. இதுல காவேரி என்ஜின் கட்டாக்கின் இதயம் என்று சொல்லலாம். ஒரு விதத்தின் வெற்றிக்கு இதன் என்ஜின் மிக முக்கியமானதுங்க. கட்டாக் ட்ரோனுக்கு சக்தி கொடுப்பது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட காவேரி என்ஜின் தாங்க. இந்த என்ஜின் பல ஆண்டுகளாகவே இந்தியாவின் பெருங்கனவாக இருந்துகிட்டு இருக்கு. தொழில்நுட்ப காரணங்களால் தேஜஸ் போர் விமானத்தில் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்ட போது இந்த என்ஜின் திட்டம் கைவிடப்பட்டதாக பேசப்படுது நண்பர்களே. ஆனால் இப்போது இந்த என்ஜினின் மேம்படுத்தப்பட்ட, அதாவது டிரை காவேரி எனப்படும் புதிய வடிவம் கட்டாக் ட்ரோனுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது. நல்ல செய்தி என்னவென்றால் இந்த என்ஜினின் மேம்பாட்டிற்காக அரசு சுமார் 723 கோடி ரூபாய்க்கும் மேல் நிதி ஒதுக்கியுள்ளதுங்க. இது இந்த திட்டத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளதுங்க. ஆம்கா தொழில்நுட்பம் கட்டாக்கின் மூளை என்று சொல்லலாம் நண்பர்களே. அதாவது கட்டாக் ட்ரோனுக்கு சக்தி கொடுப்பது காவேரி என்ஜின் என்றால் அதன் மூளையாக செயல்படுவது ஆம்கா போர் விமானத்தின் தொழில்நுட்பம் தான். ஆம்கா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராப்ட் என்பது இந்தியாவின் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமான திட்டம்ங்க. இந்த 2 திட்டங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆம்காவுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்டெல்த் அம்சங்கள், விமானத்தை கட்டுப்படுத்தும் மென்பொருட்கள், ஆயுதங்களை உள்ளே வைக்கும் தொழில்நுட்பம் போன்ற பல முக்கிய விஷயங்கள் கட்டாக் ட்ரோனிலும் பயன்படுத்தப்பட உள்ளன நண்பர்களே. இந்த 2 திட்டங்களும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகம் பெறுவதுடன் செலவும் பெருமளவு குறைகிறதுங்க. திட்டத்தின் தற்போதைய நிலையை பற்றி பார்த்தோம்னா, கட்டாக் திட்டத்தின் முன்னோடியாக ஸ்விஃப்ட் ஸ்டெல்த் விங் பிளையிங் டெஸ்ட்பெட் எனப்படும் ஒரு சிறிய சோதனை விமானம் ஏற்கனவே வெற்றிகரமாக பறந்து சோதிக்கப்பட்டுள்ளது. இது கட்டாக் ட்ரோனின் அடிப்படை தொழில்நுட்பங்கள் சரியாக செயல்படுகின்றனவா என்பதை
சோதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முன் மாதிரிங்க. இப்போது முழு அளவிலான கட்டாக் ட்ரோனின் புரோட்டோடைப்பை உருவாக்க அரசு நிதி ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோங்க. இதற்காக சுமார் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. இந்த நிதி ஒப்புதல் கிடைத்துவிட்டால் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய உயரத்தை அடையும் நண்பர்களே. முடிவாக, கட்டாக் வெறும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் தொழில்நுட்ப தன்னிறைவுக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் ஒரு சான்றாக அமையுங்க. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் உலகிலேயே மிக குறைவான நாடுகளிடம் மட்டுமே உள்ள அதிநவீன ஸ்டெல்த் ட்ரோன் தொழில்நுட்பம் இந்தியா கொண்டிருக்கும். இது நமது பாதுகாப்பு திறனை பன்மடங்கு உயர்த்துவதோடு புவிசார் அரசியலில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும். இந்த திட்டம் குறித்த உங்களின் கருத்து என்ன என்பதை சொல்லுங்க நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன், பல்வேறு செய்திகளை கொண்டு சேர்க்கிறேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.